ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் இருக்கிற மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நிலம்பூருன்னு சொல்லிட்டு ஊர். அந்த ஊர் தான் பார்த்திங்கன்னா இப்போ நான் இருக்கிற ஊர், எங்கள் ஊர். ஸோ இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். கேரளாவில் நிறைய டூரிஸ்ட் பிளேஸு இருக்குது அப்படின்றது. அதில் ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த இடம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தான் இருக்கும். ஸோ உள்ளே நுழையத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு. ஸோ உள்ளே எதுவுமே இருக்காது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் பார்த்திங்களா, பாட்டிலெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாங்காய், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. இந்த ரோடு ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி கூட உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஆனால் பிளாஸ்டிக் கீழெல்லாம் போடக்கூடாது. நான் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். எங்கள் மாமியாரும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அதனால் எந்த இடத்துல இருக்குது, எப்படி போகணுன்னு எதுவுமே தெரியல. கேட்டாலே சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே போர்டும் இருக்குது. ஸோ மலையாளத்துலேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு கரெக்டாக எந்த பக்கம் வரணுமோ அது கரெக்டாக நம்ம வந்துடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இறங்கும்போது பஸ்ஸு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கேட்டுக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்னொரு கேட்டு இருக்குது போல், அது முன்னாடி அந்த கேட்டாண்ட நிறுத்தலை. நாங்கள் அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அதனால் எங்களுக்கே தெரியல கரெக்டாக இந்த கேட்டில் இறங்கணுமா அந்த கேட்டில் இறங்கணுமான்னு. அந்த இடம் இது தான். ஏன்னா இந்த கேட்டு வழியாக நம்ம பஸ்ஸு இங்கே நிறுத்தியிருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ தூரம் உள்ளே நடக்க வேண்டிய வேலையே இல்லை. இந்த கேட்டை நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடியே ரோடு போகுது. அங்கே பஸ்ஸு நிறுத்தியிருந்தாங்கன்னா அழகாக உள்ளே வந்துட்டு அதுக்கு அடுத்து தான் இங்கே தான் இருக்குது டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் வாங்கியிருக்கலாம். ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு சொல்லிட்டு 3 ஆளுக்கு 120 ரூபா வாங்கினாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, கூகுள் பே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கேஷ் கையில் இல்லை, கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது ஏன்றது தெரியல. ஸோ நீங்கள் யாருன்னா வரும்போது பார்த்திங்கன்னா கேஷும் கையில் வச்சுக்கோங்க, ஸோ கூகுள் பேவும் வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த முன்னாடி ஒரு போர்டு காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அது இந்த இடத்துல இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷனும் பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது இருக்குது, இந்த ரோட்டில் போகலாம், இந்த ரோட்டில் போகலான்னு சொல்லிட்டு. எந்த பக்கம் போனாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ நேராகவும் போகலாம், சைடாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ரோடு போகுது. அந்த பக்கமாக போயிட்டு இந்த பக்கமாக வரலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கமாக போயிட்டு அந்த பக்கமாக வரலாம். ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டோம். சரி, எந்த ஒரு வளைவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு பார்க்கா, அதுக்கப்புறம் அந்த இது எல்லாமே வச்சுருந்தாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் பார்த்து பயந்த விஷயமே இதுதான். எனக்கு பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்பவே பயமாயிடுச்சு. ஏன்னா ஒரிஜினல் பாம்பு மாதிரியே இருந்தது. நிஜமாவே இது உள்ளே கனோலி பிளாட்டுன்னு தான் சொல்கிறாங்க இதனுடைய பேர். ஃபுல்லாகவே தேக்கு மரம் தெரியும். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாவது கொஞ்சமாவது இருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது நான் ஃபுல்லாக அந்த வீடியோவை காமிச்சிருக்கேன் பாருங்கள். பாம்போட தலை எங்கடான்னு தேடிட்டு இருந்தோம், பல்ல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பின்னாடி இப்படி பாட்டாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இந்த போர்டை நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதுலேயும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் இருக்குது, மலையாளமும் இருக்குது. ஸோ 2 லைன் தான் இங்கிலீஷும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கேட்டு வழியாக போனோன்னா, உள்ளே போனோன்னா இதுக்கு முன்னாடி தூக்குப்பாலம்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ அது இல்லை. அதாவது 2009லையோ 2014லையோ மழை அதிகமாக அதாவது தண்ணி அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சுனாமி மாதிரி. அந்த மாதிரி அந்த பாலம் தண்ணியில் அடித்து போயிடுச்சு. அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டுக்கு போக முடியாது. இதை விட பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா அந்த சைடு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஒரு 100 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு பழங்காலத்து தேக்கு மரங்கள் அது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது நம்மளுக்கு தெரியல கரெக்டாக. ஸோ எங்கள் மாமியார்லாம் அப்படி தான் சொன்னாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு தூரமாக ஒரு புலியை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி. ஃபுல்லாக சுற்றி பார்த்ததில்ல. ஃபுல்லாகவே தேக்கு மரம் தாங்க அதிகமாக இருக்கும். எல்லாமே தேக்கு மரம் தான். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான சின்ன மரம்லாம் நிறைய இருக்குது. இந்த பிளான்ட்லாம் சின்னதாக வச்சுருக்காங்க. ஹெர்பல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் பெருசாக இங்கே எதுவுமே பார்க்குற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு போர்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்களா. இது உள்ளே தான் பார்த்திங்கன்னா 3 ஆறு கூடும் இடம் அப்படின்ற மாதிரி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்தது. உள்ளே போனவுடனே பார்த்திங்கன்னா வழியிலே குழந்தைங்க விளையாடுறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்க விளையாடுறதுக்கும் ஒரு ஊஞ்சல் அப்படி இருக்குது. சும்மா 2வது வச்சுருக்காங்க, பரவாயில்ல.
அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே நம்ம போகிற மாதிரி இருக்குது. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேயே நிறைய கம்பி வந்து கீழே வந்து தொங்க விட்டுருக்காங்க. அதாவது யானைலாம் வந்தால் 6 மணிக்கு மேலே இங்கே வந்து கரண்ட் ஷாக் வந்து அந்த இது போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யானைலாம் வந்தால் உள்ளே வராத இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது கூட நான் உங்களுக்கு திரும்பவும் வரும்போது நான் கரெக்டாக அந்த கம்பி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் போகும்போது எடுக்கல, வரும்போது ரிட்டன் எடுத்திருக்கேன். இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சாலியார் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ரிவரை யாராலையும் மறக்க முடியாதுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வயநாடு இன்சிடெண்ட் நடந்தது பார்த்திங்களா, அப்போ சாலியாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுகி வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாடிங்க. அது வந்து இந்த ஆறு தாங்க. ஸோ இந்த ஆறு வழியாக தான் வந்து பாடிலாம் நிறைய, அதாவது இது வரைக்கும் வந்ததான்றது தெரியல. பட் ஆனால் இந்த ஆறு வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலியார் புழா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது மொத்தம் வந்து குதிரைப்புழா, சாலியார் புழா, புன்னப்புழா அப்படின்ட்டு 3 ஆறு தான் வந்து பார்த்திங்கன்னா கோடமிடம்ட்டு இந்த வழியாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது புழா புழான்னு சொல்கிறேனே அப்படின்னு பார்க்காதீங்க. இங்கே கேரளாவில் ஆறு வந்து பார்த்திங்கன்னா புழா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே தூரமாக காமிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் அந்த தூக்கு பாலம் இருந்தது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ இல்லாததால் நம்மளால அந்த சைடு போக முடியல. நான் நினச்சிக்கிட்டேன் அந்த சைடு போகாமல் இருக்கிறதே ஒரு வேளை நல்லது தான் அப்படின்ட்டு. ஏன்னா காட்டு யானைலாம் இருந்ததா என்னங்க பண்ணுறது. இங்கே பார்த்திங்களா, நான் காமிக்கிறேன். இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானை தான் வந்து நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்குது அந்த மரத்தை. என்ன தான் இருந்தாலும் எப்படி சொல்கிறாங்கன்னா, காட்டு யானைக்கு இதெல்லாம் ஒரு கால் தூசிக்கு சமன்றாங்க. மரத்தை எல்லாமே அது வந்து உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு என்ன தோணுதோ அதை உடச்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. நானும் எங்கள் மாமியார்கிட்டலாம் அடிக்கடி கேட்பேன் நான், அந்த அளவுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், யானை வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அது எல்லாமே பண்ணும் அப்படின்றாங்க. நடக்கிறது தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் மாமியாரும் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அக்காவும் தான் கூட வந்திருந்தாங்க. 2 பேருமே பாவம் சொங்கி போய் நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நான் நல்லா ஜூமில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே லைனாக வந்து கம்பி இருக்குது. ஸோ போகும்போது நம்ம அதை தொடாமல் போகலாம். இப்போ எதுவும் சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் தொடலை, அவ்வளோதான். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும், கம்பி வந்து நல்லா தொங்க விட்டுருக்கா மாதிரி விட்டுருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து கரண்ட் ஷாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே டைமிங் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தாங்க. உண்மையை சொல்லப்போனால் இங்கே எல்லா இடத்துலையுமே மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னாலே ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ஏரியாங்க தான் நிறைய அதிகம். அதே மாதிரி அதிகமாக நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடு மாதிரியான இது தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒருத்தராக தனியாக போகிறத விட ஒரு 4-5 பேராக வந்து சேர்ந்து போனால் கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக. நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். கையில் கூட ஒரு முறை காமிச்சிருப்பேன். அந்த இடத்துலேருந்து அந்த கம்பி இப்போ தெரியல அதிகமாக. அந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே ரவுண்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க கம்பியை. ரொம்ப டயர்டாகிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். அது என்னன்னே தெரில, ஆடவே மாட்டேங்குது. எங்கள் மாமியார் எனக்கு ஊஞ்சலில் விளையாடுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கூட வந்த அக்காவும் 2 பேரும் சேர்ந்து தான் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆடிட்டு இருந்தோம். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்கிறோம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் மனுஷங்களை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்கள் 3 பேரையும் தவிர வேறு யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து இது உள்ளே நிறைய பேர் உள்ளே வராங்க. பட் ஆனால் தெரியல, ரொம்ப காடு மாதிரி இருக்கிறதால ஒரு இடத்துலையும் ஒருத்தர் நான் நடுவில் ஏதோ ஒரு 2 பேர் 3 பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றபடி அதிகமாக இங்கே யாரும் இல்லை பாருங்கள். நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. நான் போகும்போதெல்லாம் நான் கேட்டுகிட்டே வரேன், இந்த டைமில் புலி வந்தால் என்ன பண்ணுறது, இந்த டைமில் யானை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அப்படியே ஆடாமல் அசையாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் மாமியார். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வந்தாச்சு, இனி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மரமாக வந்து பார்த்துட்டு வந்தோம். எந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய மரமா, தேக்கு மரமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எதையுமே வந்து இந்த பக்கம் வெட்டலை. இதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அலோட் கிடையாது. அந்த இடத்துல ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அங்கே வந்து தேவையான தேக்கு மரம் வெட்டி போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது பார்க்கலாம். பட் அது உள்ள அலோடா அப்படின்றது தெரியல எனக்கு கரெக்டாக. இதுதாங்க நான் சொன்ன கம்பெனி. இது வந்து பெரிய கம்பெனியாக இது உள்ளே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்நீர் ஸ்டோருன்னு போட்டிருக்காங்க. வெந்நீர்னால் அதாவது
நம்ம வந்து சாம்பல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வெந்நீர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒரு பெரிய கம்பெனி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வேலை செஞ்சுருந்தாங்க. தேக்கு மரம் எல்லாமே வந்து வெட்டி ரெடி பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து இப்போ யாரும் இல்லை. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை மரம். ஆல்ரெடி ஷார்ட் வீடியோலேயும் லாங் வீடியோலேயும் நான் போட்டிருப்பேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பட்டை மரம் இருந்தது. அதை கட் பண்ணோம், எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி எல்லாமே ஃபுல்லாக ரொம்ப பழசாக இருந்தது. உள்ளே பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது. யாருமே இல்லை இல்லைங்களா. ஸோ சுற்றி யாருமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் அதிகமாக அந்த இடத்துல நிற்கலை. ஸோ நடந்து வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சுற்றி எங்கேயுமே கேமரா இல்லைங்க. மெயினான இடத்துல என்ட்ரன்ஸில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. உள்ளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா அதிகமாக எதுவும் இல்லை. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு அந்த போர்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. கரெக்டாக நாங்கள் வந்து போயிட்டு இந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக வந்துட்டோம். அதாவது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக போனோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரோடு வழியாக தான் நாங்கள் திரும்ப வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸும் வந்துடுச்சு. வண்டி போகிறது கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த வழியாக வந்தோமோ அதே வழியாக திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேட்டு வழியாக போகாமல் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டு வழியாகவே போகலான்னு சொல்லிட்டு திரும்பவும் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஸ்ட்ரைட்டாக போன ரோட்லேயே வந்து திரும்பவும் போயிட்டு லாஸ்ட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக திரும்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வந்து திரும்பினா கரெக்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தோம் பார்த்திங்களா, அந்த கேட்டு வழியாக வந்துடலாம். அப்புறம் எல்லாருமே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டாங்க. இது நான் காமிச்சேன் பார்த்திங்களா ஃபஸ்ட்டே உங்ககிட்ட, அந்த தூக்கு பாலம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேட்டு முன்னாடி தான் வந்து இப்போது உட்காந்துட்ருக்கோம். எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம், அதனால் உட்காந்துட்ருக்கோம். இந்த சுவர் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இது யானை உடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கீழே வந்து எப்படி உடஞ்சி கீழே விழுந்திருக்கு பாருங்கள் இந்த சுவர். ஸோ அதுக்கு பக்கத்தில் அதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் உள்ளே வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு அலோடு, அந்த சைடு வந்து விட மாட்டாங்க. அதான் வந்து யானை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பலாமரம் எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இந்த பலாப்பழத்தோட வாசனை வந்து அந்த மாதிரி இல்லைங்களா, இந்த வாசனைக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அங்கங்கே ஒரு 2, 3 மரம் இருக்குது. ஸோ வரத்துக்கு இது ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே கண்டிப்பாக வந்து மிருகங்கள் கண்டிப்பாக வரும். எந்த நேரத்தில் எது வரும்னு தெரியாது. அதுக்கப்புறம் லைனாக இந்த சுவர் மேலாம் பேர் எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே நம்மளும் வந்திருக்கோம் ஒரு முறை, அப்போ நம்ம கண்டிப்பாக எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மதின்னு தான் எழுதினேன். அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மதினா போதும்னு அர்த்தம். சரி நம்ம பேரை பார்த்துட்டு மதினா, சரி இந்த பேர்லாம் பார்த்துட்டு மதின்னு எழுதி வச்சுருக்காங்க, அதாவது போதும் போதும்னு எழுதி வச்சுருக்காங்கன்னு நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் நேமாக எழுதிடலான்னு சொல்லிட்டு என்னோடய பேரை ஃபுல் நேமாகவே கோமதின்னு எழுதி வச்சுட்டேன். எங்கள் மாமியாரும் அந்த அக்காவும் எங்கள் பேர்லாம் எழுதாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அது எப்படி 3 பேர் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரையும் ஒரு பக்கமாக, இதில் என்ன ஒரு விஷயம்னா 3 பேரையும் ஒன்றா எழுதலை, தனித்தனியாக வந்து எழுதி விட்டுட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பட்டர்ஃப்ளை கார்டன்லாம் ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக சின்ன சின்ன மரம்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் எனக்கு அது பெருசாக வந்து சொல்கிற மாதிரி இல்லை. டிஃப்ரெண்ட்டான செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்கும் இங்கே, அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ், அந்த எலுமிச்சை மரம், அதெல்லாம் சின்ன சின்னதாக வந்து மரங்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அத்தி மரம் கூட இதுக்கு நடுவில் சின்னதாக ஒன்று இருந்தது. இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்டன் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அங்கே ஃபுல்லாமே சின்ன சின்ன மரம். அதுக்கப்புறம் நான் 2வதாக காமிக்கிறேன் பார்த்திங்களா, இங்கே வந்து சின்ன சின்ன பூச்செடிங்கள்லாம் வச்சுருந்தாங்க. எப்படி இட்லி கொத்து பூலாம் சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த காலத்தில், அந்த மாதிரி அந்த பூலாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே போர்டெலாம் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து நிறைய ரைட்டிங் எழுதி வச்சுருக்காங்க. எப்பவும் சொல்கிறது தான், அதான் எப்போ தொடங்கணும் எப்போ இது பண்ணாது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக்லாம் வந்து இங்கே போடக்கூடாது. ஒரு கவர் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சாப்பிட்டு இங்கே யாரும் பிளாஸ்டிக் போட மாட்டாங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் எந்த கேட்டு வழியாக போனோமோ அந்த கேட்டு வழியாகவே நம்ம பஸ் ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதாவது யானையை சொல்லுவாங்க, எந்த வழியாக போச்சோ யானை அதே வழியாக தான் திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் பண்ணோம். இந்த இடம் தான் கார் பார்க்கிங் ஏரியா. நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் பார்த்திங்களா, என்ட்ரன்ஸில் ஒரு கேட்டு காமிச்சேன். இந்த பக்கமாக தான் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. 2வதாக ஒரு கேட்டு வரும் பார்த்திங்களா, நான் பெருசாக காமிச்சேன். அந்த கேட்டு வழியாக கார் பார்க்கிங் கிடையாது. ஸோ இங்கே தான் வரும். ஒரு வழியாக 3 வருஷமாக 4 வருஷமாக பார்க்கணும்னு நினச்சிருந்த இடத்த பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.